உமது புகழால் என் வாய் நிரம்புவதாக. அதனால் நான் உமக்கு புகழ் பாட இயலும். நான் உமக்கு புகழ் பாடுகையில் என் உதடுகள் மகிழ்வுறும். அல்லேலூயா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மனமகிழ்வோடு உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். இந்த கல்வாரி பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் வாசிக்க போகிற நற்செய்தி வாசகம் நமக்கு அருமையான ஒரு அழைப்பினை கொடுக்கிறது. கடவுளோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். கடவுளோடு இணைந்திருக்கிற அந்த அனுபவம் நமக்கு நிறைவான வாழ்வை தரும். ஆண்டவர் இயேசு தன் வாழ்வை மக்கள் எல்லோரும் தன்னோடு இணைந்திருக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனையை ஒரு திராட்சை கொடி ஓமை வாயிலாக நமக்கு மிக தெளிவாக உணர்த்தி காட்டுகிறார். நானே உண்மையான திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள். நீங்கள் என்னோடும் நான் உங்களோடும் இணைந்திருக்கிற பொழுது நீங்கள் மிகுந்த கனி தந்து தந்தைக்கு மாட்சி அளிப்பீர்கள் என்கிற ஆழமான விசுவாச உண்மையை நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, விவிலியம் முழுவதுமாக வாசித்து பார்க்கிறோம். இஸ்ராயேல் சமூகத்தை திராட்சை கொடிக்கு கிளைக்கு திருப்பாடல் எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது விவிலியத்திலே பல பகுதிகள் இந்த இஸ்ராயேல் மக்களை குறித்து சொல்லுகிற பொழுது அவர்களை அந்த திராட்சை கொடியினுடைய கிளைகளாக, திராட்சை செடியாக உருவகப்படுத்தி சொல்லுகிறார்கள். அதனுடைய அடிப்படையில இஸ்ராயேல் மக்கள் மத்தியில ஆண்டவர் இயேசு இந்த ஒரு ஓமையை பேசுகிற பொழுது அது அவர்களுக்கு ஒன்றும் புதியது அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, இணைப்பு என்பது மிக முக்கியமானது. அது தொடர் பயணத்திற்கு மிக ஏதுவாக அமைந்திருக்கிறது. இடையில் ஏதாவது இணைப்பு துண்டிக்கிற பொழுது அது அந்த தொடர் பயணத்தில் ஒரு மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தும். அதைத்தான் ஆண்டவர் மிக தெளிவாக உணர்த்தி காட்டுகிறார். என்னோடு நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு வார்த்தையை நாம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், கடவுளுக்கு நாம் தேவையா? இந்த கேள்வியை கேட்டு பார்க்கிற பொழுது கடவுளுக்கு நாம் ஏன் தேவை? ஆனால் நமக்கு கடவுள் தேவை. எல்லா ஆசீர்வாதங்களையும் அருள்வரங்களையும் வல்லமையையும் இரக்கத்தையும் நோய் நொடியில்லாத வாழ்வையும் நற்சுகத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கடவுள் தேவை. எனவே நாம் கடவுளோடு இணைந்திருப்பது என்பது மிக முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கிறது. காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. நமக்கு மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் இயேசு என்கிற அந்த திராட்சை செடியோடு கிளைகளாகிய நாம் இணைந்திருக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது நாம் எல்லாவற்றையும் நிறைவாக அனுபவிக்க முடியும். அது நல் வாழ்வாக இருக்கலாம், நோய் நொடி இல்லாத வாழ்வாக இருக்கலாம், இந்த சமூகத்தில் நாம் வேண்டி விரும்பி தேடுகிற எந்த அருள் வரமாக ஆசீர்வாதமாக இருக்கலாம். அது இணைந்திருக்கிற பொழுதுதான் அது நிச்சயமாக மிகுந்த கனி கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக அது மாறி போகிறது. எனவே என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவரை இந்த நேரத்திலே நமது மனக்கண்களுக்கு முன்பாக நாம் நிறுத்துவோம். நாம் அவரோடு எந்த அளவிற்கு இணைப்பில் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சிந்தித்து பார்ப்போம். நாம் வாழ்வில் வேண்டுவதும் விரும்புவதும் ஒன்றாகவே இருக்கிறது. அது எல்லா நிலையிலும் நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு ஆசீர்வாதம் தான்.
அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே நாம் முடிவெடுப்போம், உறுதி எடுப்போம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எவ்வளவு உயர்ந்து நிலையில் இருந்தாலும் சரி, என் இணைப்பு ஆண்டவரோடு இல்லை என்று சொன்னார், ஆண்டவர் என்கிற அந்த திராட்சை செடியோடு இல்லை என்று சொன்னால், கிளைகளாகிய நாம் ஒன்றுக்கும் உதவாதவர்களாக மாறிப்போம். கனி கொடுக்காத கிளைகளாக நாம் மாறிப்போம். கனி கொடுக்காத கிளைகளுக்கு இறுதி கதி அது வெட்டப்பட்டு தீயிலிட்டு எரிக்கப்படும் என்பதை தவிர வேறு ஒன்றும் செய்ய இயலாது என்பதை நாம் மிக தெளிவாக உணர்ந்து கொண்டு ஆண்டவரோடு இருக்கிற இணைப்பை இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்வோம். அந்த இணைப்பிலிருந்து நம்மை எதுவும் பிரித்து விடாதவாறு நமது நம்பிக்கையில் நாம் ஆளப்பட்டு ஆண்டவர் என்கிற திராட்சை செடியினுடைய உண்மையான உயிருள்ள கிளைகளாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள அருள் கேட்டு இந்த திருப்பலியில நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் விக்டோரியம்மாள், மைக்கேல் ஜார்ஜ், விர்ஜின் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாட்சிக்காக ஜெபிப்போம். மேரி ஸ்டீஃபன் ராஜாத்தி இவர்களுடைய ஆன்ம இளைப்பாட்சிக்காக இந்த பலியிலே வேண்டிக் கொள்வோம். மரிய நேசம்மாள், மரிய ரோசம்மாள், மேரி அல்போன்சா இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்கள் இளைப்பாறுதலுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். இக்னேசியஸ் நேவிஸ் ஆன்ம இளைப்பாட்சிக்காக ஜெபிப்போம். ஜோசப், டாக்டர் ராஜம் இவர்கள் குடும்பத்தின் தலைவன் சில அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல உடலுள்ள நலத்தோடு வாழவும், குடும்ப தலைவர் மற்றும் குடும்ப தலைவர் உடல் சுகம் அடைய வேண்டிக் கொள்வோம். அமல் பீராயன், பவியோலா, இதயசாமி, ஜாஸ்மின், ராபர்ட் ஜெரி இவருடைய ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்கள் இளைப்பாறுதலுக்காகவும், உத்திரிகை தளத்தில் உள்ள ஆன்மாக்கள் இளைப்பாறுதலுக்காகவும் இந்த திருப்பலியில நாம் மன்றாடுவோம். தகுதியான உள்ளத்தோடு இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவா, உம்மடியார்களின் இதயங்களை உம்மை நோக்கி திருப்புவீராக. அதனால் அவ நம்பிக்கை எனும் இருளில் இருந்து நீர் விடுவித்து அவர்கள் உமது உண்மை என்னும் ஒளியிலிருந்து ஒருபோதும் விலகிவிடாமல் இருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 1 முதல் 6 முடிய. அந்நாட்களில் யூதேயாவில் இருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைமைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதர சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும்
பவுல் பர்னபா ஆகியோருக்கும் இடையே பெருங்கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். அங்கிருந்து திருச்சபையார் அவர்களை வழியனுப்பி வைத்தனர். அவர்கள் பெரிசியா சமாரியா வழியாக சென்று பிற இனத்தவர் மனம் திரும்பிய செய்தியை எடுத்துரைத்தார்கள். இது சகோதரர் சகோதரிகள் அனைவரிடமும் பெருமகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அவர்கள் எருசலேம் வந்தபோது திருச்சபையாரும் திருத்தூதர்களும் மூப்பர்களும் அவர்களை வரவேற்றார்கள். அப்போது கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் பரிசேய கட்சியினருள் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட சிலர் எழுந்து அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும், மோசேயினது சட்டத்தை கடைபிடிக்கவே அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கூறினர். இதனை ஆய்ந்து பார்க்க திருத்தூதரும் மூப்பரும் ஒன்று கூடினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 122. நாம் அனைவரும் இணைந்து கூற வேண்டிய பல்லவி. அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். பல்லவி. அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். பல்லவி. அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளையை போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும்.
நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை இன்று மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியும் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடமே தம்மையை கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்பரியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி உங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக.
அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேது ஆண்டனி சாமி ஆண்டனை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இந்த நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும், எங்கள் குடும்பங்களிலே இறந்து போன ஒவ்வொருவரையும், இந்த சமூகத்தில் இறந்து யாராலும் நினைவுறப்படாத ஒவ்வொரு ஆன்மாவை, உத்தரிக்க தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரே நீர் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாய் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், என் பாதுகாவலர் புனித செவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும்
காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். உண்மையான திராட்சை கொடி இவரே. இவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே நமக்கு அழைப்பு கொடுக்கிற நம் அன்பு ஆண்டவர். இவருடைய அழைப்பிற்கு செவி கொடுக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியவன் நான் நலமடையும். முக்கியமான அறிவிப்பு. வருகிற 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நம்முடைய ஆயரவர்களுடைய அழைப்பிற்கு ஏற்ப நம்முடைய இந்திய திருவையானது அகில உலகமெங்கும் இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு வாழ்வை இழந்து தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுத்து நற்கருணை ஆராதனை செய்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு அழைப்பினை கொடுத்திருக்கிறார். அதனுடைய அடிப்படையில் நம்முடைய ஆயரவர்கள் 7ஆம் தேதியை நம்முடைய மறைமாவட்டம் முழுவதுமாக இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களிலும், நற்கருணை ஸ்தாபகம் இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களிலும் மக்கள் தனித்தனியாக வந்து நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக உண்ணா நோன்பிருந்து ஜெபிக்க வேண்டும் என்கிற அழைப்பினை கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய பேராலயத்திலும் வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த உபவாச நற்கருணை ஆராதனை நடைபெறும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். இந்த கொரோனா தொற்று கிருமி உலகத்தை விட்டு அகல வேண்டும் என்று சொல்லி நம் நற்கருணை ஆண்டவரிடத்திலே அகில உலகத்தையும் நாம் ஒப்புக் கொடுத்து
மன்றாட அழைக்கப்படுகிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் இந்த ஆராதனை நிகழ்வு இருக்கும். நம்முடைய பேராலயத்தில் நற்கருணை ஸ்தாபகம் ஏற்படுத்தப்பட்டு அந்த நாள் முழுவதுமாக இறைமக்களுடைய வசதிக்காக, இறைமக்களுடைய வேண்டலுக்காக நற்கருணை ஸ்தாபனம் இருக்கும். எனவே நீங்கள் கூட்டமாக அல்ல, குடும்பமாக தனித்தனியாக வந்து நம்முடைய பேராலயத்தில் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக உபவாசம் இருந்து ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மனிதனால் இது இயலாது என்கிற உண்மையை நாம் இந்த நாட்களிலே புரிந்து கொண்டிருக்கிறோம். மருத்துவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒற்றை கிருமியை நம்மால் இந்த உலகத்தை விட்டு அனுப்ப முடியவில்லை. எனவே அந்த ஒரு நாளில் நாம் எல்லோருமே ஆண்டவரோடு நம்மை இணைத்துக் கொள்வோம். அவரால் மட்டுமே முடியும், அவரால் மட்டுமே அனைத்தும் ஆகும் என்கிற நம்பிக்கை உணர்வில் வாழ்வை இழந்து தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்களுக்காக நாம் வேண்டிக் கொள்வோம். இன்னும் யாரும் வாழ்வை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆண்டவரிடத்திலே நம் குடும்பங்களை நாம் ஒப்புக் கொடுத்து வேண்டுவோம். நற்கருணை ஆண்டவருடைய வல்லமை, நற்கருணை ஆண்டவரோடு இணைந்திருக்கக்கூடிய நமது உபவாச ஜெபம் நிச்சயமாக நமக்கும், நம்மவர்களுக்கும், நம் நாட்டிற்கும், அகில உலகம் அனைத்திற்கும், அது வாழுகிற மக்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக பலன் அளிக்கும் என்கிற நம்பிக்கையோடு அந்த நாள் முழுவதுமாக நற்கருணை ஆண்டவரோடு நாம் செலவு செய்வோம். அந்த நாளில் கேளிக்கைகளுக்கு இடம் கொடுக்காமல், நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்காமல், இந்த உலகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவருக்காக நாம் அந்த நாளை ஒதுக்கி ஆண்டவரோடு இணைந்து அவரிடத்திலே நாம் மன்றாடுவோம். எவர் ஒருவர் நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே கேட்கிறார்களோ, நம்பிக்கையின் பொருட்டு அனைத்தையும் அவர் அருள வல்லவர் என்கிற உண்மையை உணர்ந்து கொண்டவர்களாக அந்த நாளில் நாம் தனித்தனியாக ஆலயம் வந்து நற்கருணை ஆண்டவரோடு உபவாச ஜெபம் செய்து இந்த உலகத்திலிருந்து இந்த தொற்று கிருமியை அகற்றுவோம் என்கிற உறுதியான நம்பிக்கையில் உங்கள் எல்லோரையும் அன்போடு பேராலயத்திற்கு அழைக்கிறேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருளுதவி அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மா உந்தன் அன்பினிலே
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. எங்கள் பாதுகாவலரான புனித சவேரியாரே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே